ஏமனில் நிலவும் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தனது நடவடிக்கைகளை ஈரான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமன் அதிபர் மன்சூர் ஹாதியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஹவுதி தீவிரவாதிகளும் அல் கொய்தா தீவிரவாதிகளும் இணைந்து தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதல்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு இராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இதனால் லட்சக்கணக்கான பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளானது. போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் ஏமனில் வசித்து வந்த தங்கள் நாட்டு குடிமக்களை திரும்ப அழைத்துக் கொண்டன. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலையீட்டுக்கு பின்னர் ஏமனில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடும் வகையில் சுமார் 2500 டன் நிவாரணப் பொருட்களை கப்பலில் அனுப்புவதாக ஈரான் அறிவித்தது. இந்த பொருட்களை எடுத்துச் செல்லும் கப்பலுக்கு பாதுகாப்பாக இராணுவ கப்பல்களும் செல்லும் என்று ஈரான் அறிவித்துள்ளதாக அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு உங்களுடைய நடவடிக்கைகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. உதவிகளை அளிக்க ஈரான் விரும்பினால் அதற்கென ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஈரானின் அறிவிப்பு ஏமனில் ஏற்பட்டிருக்கும் அமைதி நடவடிக்கைகளை குலைக்கும் விதத்தில் இருப்பதாகவே சர்வதேச நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.